வடமாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மன்னார் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களையும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளையும் பார்வையிடுவதற்கு நேற்றைய தினம் மன்னாருக்கு விஜயம் செய்திருந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்றைய தினமும் களப்பணிகளை மேற்கொண்டிருந்தார். இன்று காலை பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருந்த குடியிருப்புகள் மற்றும் தற்காலிக நலன்புரி நிலையங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்ட அவர் அவர்களுடன் கலந்துரையாடினார். அவர்களுக்கு தேவையான சமைத்த உணவுகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை வழங்குவது தொடர்பிலும் அவசர உதவிகள் குறித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேசி அவற்றை துரிதமாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தார். அத்துடன் நீரில் மூழ்கியுள்ள பகுதிகளையும் பார்வையிட்ட அவர் வெள்ள நீர் வழிந்தோடுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள வழிவகைகள் குறித்தும் ஆராய்ந்தார். அம்பாறை மாவட்டத்தில் தற்போது தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய பிரதிபலிப்பாளர் MACM ரியாஸ் தெரிவித்துள்ளார். நேற்று முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வு நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்களை அண்டி வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக 10க்கும் மேற்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கல்முனை, நாவதன்வெளி, சம்மாந்துறை, நிந்தவூர், காரைதீவு, சாய்ந்தமருது, அட்டாளைச்சேனை, அக்கரைப்பற்று, ஆலையடிவெம்பு, திருக்கோவில், உகன பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த பாதிப்பு உணரப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக உயர்தர பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத உயர்தர பரீட்சை தோற்றவுள்ள மாணவர்கள் அருகிலுள்ள பரீட்சை நிலையத்திற்கு செல்லுமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக நுவரெலியா, அம்பகமுவ, கொத்மலை, ஹங்குராங்கெத்த, வளப்பன ஆகிய பிரதேசங்களில் இரவு முதல் இடைவிடாத மழை பெய்து வரும் நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் கந்தப்பளையில் அதிக மழை பெய்து வருவதுடன் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. இதனால் பல ஏக்கர் விவசாய நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கந்தப்பளை பிரதேசத்தில் கல்பாலம பிரதேசம் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அந்த பகுதியின் தாழ்வான நிலங்களில் அமைந்துள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மரக்கறி பயிர்களும் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளன. அத்துடன் கந்தப்பளை கோட்லூச் சந்தையில் பிரதான வீதிக்கு மேலாக வெள்ள நீர் போவதனால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் சில வீதிகள் சேதமடைந்துள்ளன. சில பிரதான வீதி பகுதிகளில் முற்றாக வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீதி அருகில் உள்ள வடிகான்களை அவதானிக்க முடியாத நிலையில் மக்கள் விபத்தினை எதிர்கொள்ளும் நிலையும் உருவாகியுள்ளது. பெய்து வரும் மழையினால் நீரோடைகள், ஆறுகள் என பெருக்கம் எடுத்து நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படுகின்றது. மேல்கொத்மலை, விமல சுரேந்திர, காசல்ரி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்பட்டுள்ளது. இந்நீரினை வெளியேற்றுவதற்காக இன்றைய தினம் நீரேந்தும் பகுதிகளில் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதிகளில் உள்ள பல ஏக்கர் வயல் நிலங்கள் நீரில் மூழ்கி நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக தம்பலகாமம் கோயிலடி பகுதியை அண்டிய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் நெற்செய்கை முழுமையாக அழிவடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இது தவிர தொடர் அடைமழை காரணமாக தம்பலகாமம் பிரதேச பகுதிகளில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக முள்ளிப்பொத்தானை, மீராநகர், பாலம்பூட்டாறு ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் அதிகளவான நீர் தேங்கி நிற்பதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் நீரை வெளியேற்ற தமிழகமும் பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபை இணைந்து பெக்கோ இயந்திரத்தின் மூலம் நீரை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மகாவலி நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கடுமழை காரணமாக மகாவலி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. அதன்படி திம்லாகல்ல, எச்சிலம்பட்டை, ஹிங்குராங்கொட, கந்தலாய், கிண்ணியா, கோர்லைப்பற்று வடக்கு, லங்காபுர, மெதிரிகிரிய, மூதூர், சேர்வில்ல, தாமன்கடுவ, தம்பலகாமம் மற்றும் வெளிக்கந்த ஆகிய பிரிவுகளில் மகாவலி ஆற்றின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மட்டக்களப்பிலிருந்து 290 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசையில் திருகோணமலையிலிருந்து 410 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி நாட்டின் கிழக்கு கடற்கரைக்கு மிக அருகில் நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அமைப்பின் தாக்கத்தினால் நாட்டில் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் வடக்கு கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மிக அதிக மழை பெய்யும் என
எனவும் காற்று அதிகமாக காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.